வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா அப்போ இப்போ காலமே ஆயிட்டு. அப்போ நாங்கள் இன்றைக்கே என்ன வீட்டு இப்போ இல்லை இது கருவாடு பொரியல் மற்றது மற்ற சம்பல் மீன் பொரியல் கருவாட்டு பொரியல் மீன் பொரியல். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மு. நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெங்காணி வந்து நாங்கள் இன்றைக்கு எங்களை விட்டு வவுனியாவில் நிற்கிறீங்க. அதாவது வவுனியாவில் நிற்கிறோம். மெயினண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாட்களாக எங்களை வீட்டை நின்றுட்டு வேண்டிய தினம் நாங்கள் எங்கே வந்துட்டோம்டா வவுனியாவுக்கு 4 மணி போல் எங்களை அவசரமாக கூட்டிக்கொண்டு வந்தோம். மெயின் என்னத்துக்கானு தெரியா இன்னும் என்ன அவசரமாக கூட்டிகிட்டு வந்தோம். செந்திரன் தான் என்னென்னு கேட்க சொல்கிறாரு, இல்லை வாங்கன்னு சொல்லி கூட்டிக்கொண்டு வந்துட்டீங்க. அப்போ இப்போ காலமே ஆயிட்டு. அப்போ நாங்கள் இன்றைக்கே என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா இப்போ பார்க்கல இனி என்னென்ன நடக்க போகுது என்னென்ன மாதிரின்னு தான் யோசிச்சு தான் சொல்லணும். அப்போ நாங்கள் முன்னின்று தொடங்கிட்டு போகமெண்டு வந்து நாங்கள் அதாவது சொல்லணும் விட்டு இங்கே வேலை நடக்குது. என்னென்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம். என்ன நாங்கள் என்னென்ன மாதிரியாண்டு வீடியோக்குள்ளே பார்ப்போம். அப்போ எங்களோட வீடியோக்குள்ளே போகிறது முன்னுக்கு எங்களோட சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் நாங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோட கூட வரும். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே பார்ப்போம். பாருங்க இவர்தான் மீன் வெட்டுறார். நான் வெட்டி கொண்டு இருக்கேன். ஒரு மீன் வெட்டக்குள்ள இவர் வந்து 3 மீன் மீன் சொல்லி இதுவரைக்கும் நீ மீன் வெட்டி அம்மா அப்பாக்களுக்கு சமைச்சு கொடுத்ததை நான் கண்ணால் பார்க்குறேன். ஆனால் எனக்கு சாப்பாடு வந்து பார்த்துட்டு பற்றிலாம் கதையை அப்போ அவ்வளோ தூரம் நீங்கள் வேலை செய்யல. ஐயோ இந்த புள்ளிகளோட நான் இங்கே வந்தோடனே எனக்கு இந்த மழை குளிர்க்க வந்தாலும் சுடு தண்ணி கொண்டு கிடைக்கும். எப்படி ஒரு அருமையான பிள்ளையோட தான் நான் இருக்கிறேன். இதை படுத்து நான் மாதிரி இங்கே வேலை அதே நாங்கள் ஒரு பானத்தில் வாழ்ந்தோம். இங்கே துடிக்குது மீன் நீர் மீன் அது நீங்கள் வெட்டி போடுறது மாதிரி பிடிக்கிட்டு போகிறோம். ஆனால் மீன்களும் பாவம் தான் அவ்வளோ தன்னைக்குங்கள் தாங்கள் இப்படி கூப்பிட்றோம். நாங்களும்மா வந்தோம். நாங்களும் பாவம் தான். நாங்களும் ஒரு காலம் போகிறோம். அதான் என்ன சொல்கிறது, நாளைக்கும் நிலவு வரும் நாம் இருக்க மாட்டோம். நாளைக்கு இந்த மரம் பூ மலர் அதுதான் நாங்கள் இப்போ மாட்டோம். என்ன கதை இன்னும் கதைகள் கணக்கு எடுத்து என்னோட குழந்தை பாருங்க வந்து பாருங்க இங்கே நல்ல பிள்ளையோட்ட வந்து கிடைச்சிருக்குறீங்க எங்களுக்கு. அதுதான் ஓ எனக்கு நல்ல சந்தோஷம். அன்னைக்கு தான் கொஞ்சம் வேலை செய்ய வந்தியா கிடக்கா. அவள் 50 பேருக்கும் சமைச்சு போடக்கூடியவா. அண்ணி அக்கா முறை நான் அண்ணிங்க அவர் கூப்பிட்டு நானும் கூப்பிடுறேன். நான் அவ என்ன வேலை செய்வா அவன் அம்மா 1000 பேருக்கு சமைச்சு போடுவோம். ஆனா ஆள் ஒரு ஆளுக்கு வச்சு குடிக்கிறவே இருக்கும். இல்லை நீங்கள் போடுங்க தேவைன்னா அதில் இப்படி ஒரு பட்டு பட்டுனாவன இதே பொரியலுக்கு படுத்துட்டு குழம்பு. இல்லை இதை நீங்கள் போடுங்க. ரெண்டாக்கம் உப்பு பிடி சேர்த்தாங்க. தண்ணி கண்ணியெல்லாம் தந்தால் பேருந்து நீங்கள் அலைய தவிர நீட்டாக தருவேன். அம்மா இப்படி வட்டுவீங்களா மீன்? எனக்கு மட்டும் இந்த ஒன்றால மட்டும் அதான் எனக்கு விட்டுருவேன். அதான் நான் வெட்டினேன் 10 நான் இல்லை இவ்வளோ ஒரு நாள் நான் பட்டின பார்த்ததே இல்லை. சாயந்த பண்ணி நான் வச்சு கொடுத்தா சாப்பிட்டு கொண்டுக்கிறாக்கெல்லாம் இது அதுதான் அப்படி வாழ்ந்தாக்கெல்லாம் எனக்கு அருமையான பிடிச்சது. ஆனால் சேர்த்துன்னு வைப்போம். சேர்த்தனை வச்சு சேத்தனி வச்சு அடிமை இஞ்சி பிளாண்டி எல்லாம் போட்டு அது நான் கேட்க தேவையில்லை. இவர் இப்படித்தான் பாராண்டு அது இவருக்கு மட்டுமில்லை அவனுக்கு நீ பார்த்தவன் சமையல் அன்பை சமைச்சதை யாரும் சாப்பிடும். அவர் எங்களோட கழிச்சு கொண்டு இருக்கிறார். ஆனால் கவனம் முழுக்க மீன் தான் மீனை பார்த்தா வெட்டுவீங்க. இதெல்லாம் மீது மனம் கண்டிப்பாக இல்லை. இந்த விட்டு நீ சேர்ந்து கறியும் வைப்பாரு. உங்களுக்கு யாரு வேறு அதே தெரியாது. இதுகளோட நாங்கள்
இதுகள் தாய் தேப்பன்ற காரங்களை இருக்கு சொன்னால் இது கணக்கை யோசிச்சு இஞ்சி இஞ்சி வேற இந்த குட்டி மீன் பிடிக்காங்க அது இது ரெண்டாவது என்ன பண்ணும் பாவம் தானே தொடி ஐயோ கொஞ்சம் எல்லாம் உசுறு இருக்கு உயிரோட பிடிச்சி உடன் மீன் சாப்பிட்றேன்னா நீங்க தான் இருக்கு ஏன் உங்களுக்கு கடல் வளம் தானே உங்களுக்கு ஓ இருக்கு கடல் வளம் தான் ரெண்டாலும் இப்படி நாங்கள் வாங்குற நேரம் துடிச்சு கொண்டு இருக்காது ஆனால் கடலில் இருக்கிற மீன் சத்தை விட இந்த மீன்லேயும் குளத்து மீனில் இந்த மீனில் தான் சத்து போடும் இந்த மீன் சத்து கூட பெரிய மீன் இந்த மீனில் பெரிய மீனில் சத்து இல்லை குழந்தை கிடைச்சாக்களுக்கெல்லாம் இந்த மீன் நல்ல சத்தம் இந்த குழந்தை கிடைச்சாக்களுக்கெல்லாம் இந்த மீன் கொடுக்கணும் இந்த குழந்தைகளை சாக்கிறதுக்கு இந்த மீனில் பால் பகுதி மிகப்பெரிய சிறப்பு நான் இந்த மனைவியை கூட்டி கொண்டு போய் பின்னாச்சிட வச்சுருந்தேன் அங்கே டாக்டர்கிட்ட போய் காட்டிக்கிற மாதம் 6,000 இருக்குல்ல இது வரைக்கும் இவாவுக்கு நீங்கள் இந்த குளத்து மீனில் இந்த பகுதியே கொடுக்கணும் நல்ல பால் ஊடும் பாபா கிடைச்சா பால் ஊடும் அப்படி உங்களுக்கு நிறைய விஷயம் தான் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வயது எனக்கு வயதுண்டா நீங்கள் இப்போ 70 வயசு ஆயிட்டோம் உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை ஒரு 37 37 எனக்கு எத்தனை வயசு இருக்கு கொண்டுங்க அப்போ அது இந்த விலைக்கு ஒரு 20 வயசு வரைக்கும் மேலே வந்து எனக்கு 22 வயசு இன்னும் ஆகுது இவாக்கு 21 வயது எனக்கு 21 வயசு என்ன பார்த்து 37 வயசு தானே சும்மா கேட்டேன் நான் உங்களை குறிப்பு எனக்கு விளங்காங்க ஆனால் இது இங்கே நான் எல்லா இடத்துக்கும் போகிறேன் எல்லா இடத்துக்கும் போகணும் இங்கே தான் அடிக்கடி வருவார் விடிய வச்சா வருவார் பின்னேரம் இருக்க வருவார் நீங்களாம் ஒரு பிலாப்பழம் கொடுத்தது உங்களை பழம் சார் ஓ தாங்க நாளைக்கு போயிடுவோம் நாங்கள் நாளை பேர் காயாண்டு பட்டி கொண்டு சாரும் வீட்டை கொண்டு பழக்கம் ஓ முத்து நல்லதா இல்லை போதும் அன்பான பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆனால் இந்த வீடு கூட கொடுக்கணும் இந்த வீடு எனக்கு வாழைப்பழம் கொண்டு வந்தாங்க வாழைப்பழம் இன்றுடா முடிஞ்சு அன்னைக்கு இன்றைய தினம் நானும் அண்ணியும் தான் சமைக்க போகிறோம் என்னடா அண்ணின் அம்மாவுக்கு உண்மைக்குமே உடல்நிலை சரியில்லை தலைவலி வலிக்கிட்ட நாங்களும் இப்போ சமையலில் இறங்கிட்டு சமைச்சிட்டு குளிப்போம் சமைச்சிட்டு குளிப்போம் பண்ணு பேருந்து சொல்லுவான்னு ஒரேடியா சாப்பிட்டு குளிப்போம் சரி எங்கே குளிக்கலாம் இது எந்த மூத்த அக்காச்சி இருக்கிறாரு எனக்கு நேரம் முதல்ல என் அம்மாவுக்கு பிறந்த மூத்த அக்காச்சி இருக்கிறதா வா அப்படித்தான் நான் பார்க்குறேன் எங்கட அம்மா அப்படியா உங்களோட அம்மா அப்படியே வீர அக்காவும் எந்த அக்காவுக்கும் ஒரே அப்படி நாங்கள் உதிர்பான கருத்தில் ஒரு சொல்றதான பதம் அதே மாதிரி உதிர்பான கருத்தில் வளர்ந்தாக்கள் இது அம்மா அம்மாக்கள் பாட்டம் கூட்டங்காலத்து காலையில் பார்த்தா வந்து இப்போ நாகரிகம் வளர்ந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவ்வளோ நாகரிகம் வளர்ந்து 25 வருஷத்துக்குள்ள நீங்கள் புட்டா வைப்பீங்களோ பிரதம புட்டை வச்சேன்னா எங்களுக்கு நாங்கள் அதுதான் சொல்லி கொண்டிருக்கிறோம் அவிக்க தெரியாது பிரதம புட்டை வச்சோன்னா 3 தரம் வைப்போம் நாங்கள் 2 தரம் தான் வைக்கிறோம் 2 தரம் காணாது 3வது தரம் வைச்சால் நாங்கள் அது அந்த இந்த பூ மரத்தில் பூக்கிற பூ மாதிரி தான் அந்த சாப்பாடு எங்கள் அம்மா 2 தரம் வைக்கிறோம் அம்மா 2 தரம் வைக்கிறேன் நானும் சாப்பிட்டேன் நாங்கள் ஒருக்கா தானே வைக்கிறேன் மாவு அவிச்சு போட்டு அவிக்கிறேன் மாவு அவிச்சா ஒருக்கா அவிச்சா காணும் மாவு அவிச்சு போட்டு 3ஆம் தரம் போட்டு பாரு ஒருக்கா ஒரு பிளேட்டில் வாங்கி சாப்பிட்றேன் இன்னொரு பிளேட் காணுது அது சும்மா பஞ்சு மாதிரி தான் அப்போ நில்லுங்க இப்போ நாங்கள் புட்டா வைக்க போகிறோம் எனக்கு நீங்கள் எங்களுக்கு சொல்லிட்டாங்க நாங்கள் எனக்கு இடியப்பம் ஹோட்டல் சாப்பாடு வந்து வீட்டை இருக்கு ஹோட்டல் தான் சாப்பிட்றோம் ஆனால் 3 பிள்ளைகள் இருக்குது 3 பிள்ளைகளில் 3 பிள்ளையும் பார்த்தது இப்போ ஒரு பிள்ளை கொஞ்சம் சுகத்தில் இருந்தது யோகா தெரிந்து அதே இப்போ விளக்கமாக சொல்லணும்னா சொல்கிறோம் யோகா நான் சொல்கிறேன் தானே இங்கே இருங்க மாமாவை என்னத்தோட வராது மாமா என்ன மாமா கொண்டு வந்தீங்க கோதம்பமா என்ன ஃபுட்டை வைக்கிறதா இப்போ நம்மளோட ஃபுட்டு சாப்பிட்டு பார்ட்மெண்ட் அடடையா இன்றைக்கு நானும் அவிக்கல அப்போ இந்த தாத்தா தானே அவிக்க போகிறேன் சும்மா நாங்கள் அவிக்க போகிறோன்னு சொல்லி தரப்போறாரு எங்களுக்கு அவர் சட்டப்படி ஆனால் எங்களுக்கு நாங்கள் சமைக்கிறோம் இங்கே வந்து நல்ல எங்களோட விருப்பம் சட்டிமா குதினி கிச்சனிலேருந்து எங்களோட பிள்ளைகள் தானே ஒரு குடும்பம் தானே எனக்கு மிளகாய் உப்பு தூள் இங்கே இருக்குன்னு முழுக்க தெரியும் அப்படி சமைச்சு சாப்பிடுவோம் ஓ நீங்கள் தண்ணி எடுத்துன்னு வாங்க அடுப்பு
மாமா கொண்டு அடுப்பை மூட்டிட்டு பார்ப்போம். ஓ அண்ணா அடுப்பை மூட்டிட்டு பார்ப்போம். இந்த சமையலுக்கு தெரியாது. இப்போ அண்ணி யாரோ கத்தி அமர்த்தணும் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இந்த மாவெல்லாம் வெள்ளை மாவில் குட்ட வைக்கிறோம். அது தாத்தா தான் நீங்கள் நாள் சேர்க்கிறாரு. தாத்தா அவிச்சு தாங்க இவ்வளோ மாவுண்டு அவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் இல்லை வேலை செய்கிற ஆக்கள் இருக்குன்னு வீட்டுக்காரர் இருக்குன்னு எல்லாத்தையும் போடும். ஒரு ஜொக் கொண்டு போகணும். 9 பேர் ஆக்கள். கத்தி எங்க இது கலப்பத்தான தாங்க உப்பு உப்பு தாங்க நான் போடுறேன். அது இழப்பு மிளகா போடுங்க, அந்த போடுங்க. இப்படியே போடட்ட அப்படியே போடுங்க. அப்படியே 2 கிலோவா போல எத்தனை நேரம் புட்டை வைக்கணும் அப்ப எங்க நடந்துட்டு கொஞ்சம் தடுத்து வைக்கட்டும். ஈரம் நான் எடுத்து இந்த 2 கிலோமா சரியா கூடி போட்டு கூடி போச்சு மாவும் தேவைப்படும். அதானே என்னது சுடுதண்ணி உங்களுக்கு செய்திருவேன். சுடுதண்ணி நேரம் சுடுதண்ணி உங்களை மாதிரி இருக்கணும்னா சரி நீங்கள் பச்சை தண்ணி விடுவோமா? பச்சை தண்ணி சுவையும் போகணும். மாமா நல்ல சத்தமா கதை சரி பிள்ளைங்க இது பச்சை மாவுல புட்டு வைக்கணும். பச்சை மாவுல புட்டு கொடுக்குற தண்ணி விடட்ட கொஞ்சம் இல்லை இல்லை அது நான் தான் போடுவோம். நீங்களும் இப்படி விட்டு வாங்க. நீங்க மா அவிக்கிறோம். நீங்களாங்க நாங்க மா வச்சுட்டு அவிச்சு செய்யறது ஒரு காத்தான் அவிப்பேன் தானே. 3 தரம் அவிச்சு பாருங்க. உங்களோட சாப்பாட்டுக்கு நீங்கள் ஒரு காப்பாண்டி சாப்பிட்றேன், இன்னும் ஒரு காப்பாண்டி சாப்பிட்றோம். அப்போ நீ அப்படிதான் செய்யணும். சிந்திரன் 2000 சாப்பிட்றேன்னு எல்லாம் தான் எங்களுக்கு சாப்பாடு இங்கே கொஞ்சம் உடம்பு வைக்காது. உங்களோட அம்மாட்ட கேளுங்க சமையல்னுட்டு. அவன் 2 தரம் அவிக்கிறா. நாங்கள் முந்தி கொஞ்சம் காலம் இப்போ 70ஆம் ஆண்டு பகுதிகளில் மாதான் மண்கள் வெள்ளம் உடையுது. அப்போ இந்த பிரச்சனைகள் இதேக்குள்ள மாத்தான் வருது, கருவாடு வருது, அது பட்டர் கொண்டு ஒரு எண்ணெய் கொண்டு வருது, அரசாங்கம் தருது. அப்படின்னு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவங்க இஞ்சால பார்த்தீங்கன்னா அண்ணி வெங்காயம் மட்டுறா மீன் கறிக்கு இன்றைக்கு அண்ணி மீன் கறி வைக்க போறா, இவர் புட்டை வைக்க போறா, நான் கருவாடு பொறிக்கிறேன். இல்லை நான் கருவாடு பொறிக்க போறேன். எனக்கு உங்களுக்கு தான் கருவாடு வேறு சாப்பாடு உங்களுக்கு வேண்டாம். நாங்கள் மீன் சாப்பிட்றீங்க. சரி நானும் மீன் சாப்பிட்றேன். குழம்பு சாப்பிட்றேன் இல்லை. நானும் மீன் சாப்பிட்றேன் இல்லை. நாங்கள் மீன் சாப்பிட்றேன் சாப்பிட்டேன். நான் இப்போ என் வயசுக்கு கொஞ்சம் மிஷன் கூட சகல மகள் ஒரு மீன் கறியை தான் கொண்டு தந்தது. மீன் கறிக்கு நாங்கள் தாளிப்பம் இல்லை. தாளிக்கக்குள்ள செத்த மிளகா போட்டு தாளித்தேன். எல்லாரும் சத்த மிளகா போடுறேன். சத்த மிளகா தனி ரகம் உண்டு. எனக்கு தெரியல, நான் மிளகாயை போடுறேன் மீன் கறி. இப்போ இந்த மாவு ஒரே தான் குழைக்கிறேன். எதுக்குன்னா பேன் திருப்பி குழைச்சி கொண்டு இருக்கீங்களா? இப்போ வேறு நான் குழைச்சி காட்டுறேன். இதுவே இல்லை, நான் கேட்க தெரியல. அதுவும் வெறும் பதியோ அவங்க கேட்டாங்க கிடையாது. நான் நேரத்தாங்க செத்த மிளகாயே காணில. அம்மா இருந்தால் தானே என்ன சமாளிக்கலாம். வெங்காயம் இருக்கு இல்லை அங்கே அடுப்பு இப்போ இதே பார்த்துட்டே அடுப்பு செட்டாங்க. மரவள்ளிக்கிழங்கு அங்கேயும் எடுக்கலாமோ? மரவள்ளிக்கிழங்கு கிடைக்கலாதோ கொஞ்சம் கஷ்டமான நேரம் எல்லாம் இருக்கும். இல்லாமல் இல்லை, இருக்கும். கடையில் விற்காதோ? கடையில் விற்கும். சந்தைக்கு போனால் வாங்கலாம். இங்கே ஒரு விற்காது. இது வழியே வளர்களை மாறிக்கு போகணும். மழை காலம் வரைக்கும் பிடிக்கக்கூடிய மாதிரி தான் அவன் செக்கப்பாக நட்டுருப்பாங்க. என்ன நாங்கள் நாளைக்கு மரவள்ளிக்கிழங்கு சம்பளம் செஞ்சு சாப்பிடுவோம். அந்த ஐடியா கத்தரிக்காயில் சம்பளம் போடலாம். நாளைக்கு ஆளுந்தான் அப்படியே சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு நினைப்பேன் நான் வட்டக்கொட்டு அப்படி நெல்லம் தான். நீ அடுப்ப மாட்டோங்க. ஓ என்ன ஒன்று எனக்கு அந்த அடுப்பு மூட்டுறான்னு தெரியாது. சமைப்பேன் எல்லாம் சமைப்பேன். கேஸ் அடுப்புல கேஸ் அடுப்பு ஏண்டா வீட்டிலேயும் இப்படித்தான் சமைக்க கொஞ்சம் கஷ்டம்.
மூட்டை தெரியும் அடுப்பு என்னமே வச்சு செய்யறேன்னு தெரியும். சரி நாங்களே தான் நல்லபடியாக குழச்சிட்டு அணியெல்லாம் அடுப்பு மூட்டினோன்னு பார்ப்போம். உருண்டு வரும் தேங்காய் பூ போட்டு நான் சுடுதண்ணியில் செய்கிற வேலையை வந்து இது பச்சை தண்ணிக்கு பசையை காட்டும், சுடுதண்ணிக்கு பசையை காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணி மீன் கறி வைக்கிறா. நல்லா புளி விடுமனே, புளியும் விட்டு வர என்ன இப்போ இதுக்கே வேண்டாம் போட்டு வைக்கிறதோ. பேர் தாளிக்கிறாங்க. திருப்பி தாளிச்சு ஆனால் பால் விடுறது இல்லை. குளத்து மீனுக்கு பால் வருது. குளத்து மீனுக்கு பால் இல்லை. தூளை பார்த்து போடு. ஓ இது உங்களோட அம்மா அடிச்ச தூள் பார்த்து போடலாம் மீன். நான் போட்டு சாப்பிடலாம் இருந்தேன். நான் அவன் மிளகா கூட போடுறோம். மிளகும் கூட மிளகாயும் நான் எங்கட இதில் வர மிளகாய். ஒரு கிலோ மிளகாய்க்கு அரை கிலோ மல்லி தான் போடுவோம். எல்லாரும் ஒரு கிலோ போடுவாங்க, எல்லாம் இப்போ அரை கிலோ தான் போடுவோம். அதெல்லாம் தாளிச்சு போடுவோம். இப்போ இல்லை, இதை குழச்சி வைக்கிறது கொஞ்சம் நேரம். கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு மசாலா சேரும். உடனே செய்து உடனே போட்டு. ஆனால் ஏன்னா இது துரியா தொழில் சாப்பிட்டது இல்லையே. இல்லையோ லாப்பி மீன் கறி. இலை வெங்காயம் மிளகாய் எல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். தாளிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வேலை தான். இதுக்கு ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவாங்க. நான் போட்டு விட்றேன். இது வச்சோம்னானே அது போடுவோம். மஞ்சள் போட்டால் கொஞ்சம் உடஞ்சி கொண்டு வருது. சரி அடுப்பு மூட்டிட்டு இந்த கறி வைக்க பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா மீன் கறி எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொதிக்க வச்சுருக்கிறோம். எல்லாரும் தாளிச்சுட்டு அப்படியே வச்சுருக்கீங்களா? அப்படியே பால் வடையில் புளியில் தான் நான் வைக்கிறேன். புளிக்கறி தானே, இது நல்லா 2 பேர் வேணும். இப்போ நாங்கள் அவிச்சு முடிய பார்ப்போமே. இங்கால நம்ம வெங்காயம் பட்டிட்டு என்னத்துக்குன்னா நாங்கள் கருவாடு பிடிப்போம். எனக்கு மண்ணுக்கு என்ன கருவாடு? இது என்ன கருவாடு? சூட கருவாடு. கடற்கரையில் இருக்கிற கருவாடுன்ற பேர் தெரியா? என்ன தெரியும், உண்மையாக எனக்கு தெரியாது. நான் கடற்கரையில் கருவாடு போகிறேன் இல்லையே. ஏதோ ஒன்று கிடைக்கிறேன் கருவாட்டியா பார்த்தீங்களா? அப்படி எல்லாம் எனக்கு தெரியாது. தான் பிரச்சனை. நான் தான் டை பொறிக்கப்போம். நான் பொரியல், தாத்தா அவர் புட்டவியல், அண்ணி கறி. அது ஒரே ஜாலி தான். இந்த பொரியலும் நான் தான் செய்வேன். அது என்ன? அது இதோ இது மீன் பொரியல். இது எனக்கும் அன்னைக்கும் உங்களுக்கு தான். சில 3 பேர் திடீர்னா வேலைக்கு இல்லை. இப்போ 4 பேர் ஆச்சு வேலை செய்கிறாங்களா? வேலைக்கு இல்லை. சரி ஓகே. இதெல்லாம் வேண்டாம். கருவானே கழுவி போட்டு நான் குட்டி குட்டியாக எல்லாத்தையும் பிச்சுட்டு முள்ளெல்லாம் எடுத்துட்டு நான் இதை பொறிக்கணும். முள் எடுக்க வேணும். முள்ளோட சாப்பிட போறீங்களா? இல்லை, சாப்பிடவே முள்ள இப்படியே இப்போ முள் எடுத்துட்டு பொறிச்சிங்கன்னா கரைஞ்சி போயிடும். இல்லை கிடையாது. நான் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் திண்டு வேறுங்க விட மாட்டீங்க எந்த பொரியல். ஏன்டா நீங்கள் செய்கிறதா இப்போ வித்தியாசமாக தான் இருக்குது. இப்படியே நீங்கள் போடுறீங்க. தலையை அடிச்சுட்டு போடுறீங்க. நான் இதுக்குள்ளே இருக்கேன். முள்ளை எடுத்து போட போகிறேன்னா என்ன தொண்டையை வச்சுட்டு போடுறேன். தெரியாத பயமே இல்லை. ஒன்று குழந்தையோ பெரிய ஆகலாம். முள்ளு தானே, குத்தும் தானே. அதுக்காக சரி. அப்போ நாங்களே நீ என்ன அடுத்த இடம் மீன் பொறிக்க. அப்புறம் மீன் பொறிக்க பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் மீன் பொறிக்க போகிறோம். மீனை பார்க்கவே மாதிரி அதை இன்னும் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கு. நீங்கள் 2 போடட்டும். ஒரு இல்லை இல்லை வேணாம் வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். ரைட் ஓகே. அண்ணி ஒரு கருவேப்பிலை எடுத்துட்டாங்க. கொஞ்சம் இறக்கி விடுங்க. சொல்லுங்க. இதோட பார்த்தீங்களா நாங்கள் விடுமுருக்கோம். ஒரு கருவேப்பிலை போட்டு விடுங்க. அது வாசத்துக்கு நல்லா இருக்கு. சரி. இதனால பார்த்தீங்கன்னா புட்டுக்கு நாங்கள் தண்ணி வச்சுருக்கோம். அம்மா இன்னும் சூடு ஒரு பக்கம் சூடு தான் பக்கம் இல்லை. இங்கால வர சூடு இங்கால வர இங்கே இருந்தா அங்கால பாஸ் ஆகுது.
நாங்கள் இன்றைக்கு வெள்ளம் புட்டும் மீன் பொரியலும் மீன் குழம்பும் கருவாட்டு பொரியல் இடி சம்பல் இவ்வளோலாம் செய்கிறோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிச்ச வழியாக ஒவ்வொன்று நாங்கள் செய்கிறோம். ஆரப்ப சம்பல் அரைக்கிறது நீங்கள் அரைப்பீங்களே? அரைக்க இடிக்கலாது உரல் இல்லையோ? ஒரு அளவு இருக்குது, அரைச்சாலும் நல்லா இருக்கும். முடிய சம்பல் அரைச்ச சம்பல் முடியே சாப்பிட்டு தான் அரைச்ச சம்பல் சாப்பிடவே இல்லை. ஓ மனே என்ன வந்து நான் அடிக்கிறதுக்கு என்ன மாதிரி மறுத்தேன். நான் இல்லை மாட்டாங்க நெருப்புக்குமா தடப்படா தந்துருங்க திருப்புற இல்லை பாருங்க திருப்பலாம். ஓ அவள் திருப்புங்க திருப்புறோம் அந்த காய். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடி வாங்கி இதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அடுத்தது போட்டுவிட்டு அடுத்தது நாங்கள் சம்பல் இடிக்க வைக்க பார்ப்போம். சாப்பாடு இல்லாமல் ரெடி ஆகிட்டு அன்னைக்கு பசின்னா சொல்லலாது இருக்குன்னு அன்னைக்கு சரியான பசியா மத்தியானம் சாப்பிட இல்லையா? சாப்பிடல அழுப்பில் வந்து அழுப்பில் நிற்கிற இல்லை. அட ஓமை இல்லைண்ணா பெண்ணைங்க சாப்பிட இல்லையா? அதான் சரியான பசி. எனக்கு மதியம் இருக்குன்னா இங்க எனக்கு மீன் பொரியல் சம்பல் கருவாட்டு பொரியல், அன்னைக்கு மீன் குழம்பு கருவாட்டு பொரியல் சம்பல். ஏன்டா எனக்கு மீன் குழம்பு வேண்டாமண்டு நான் சம்பல் எடுத்துனாங்க. எனக்கு புட்டும் சம்பளம் பண்ணாலே நான் உண்மைக்கு நல்லா சாப்பிடுவேன். யோசிச்சுட்டுங்களுங்கடா செந்திரனாக்களை இன்னும் காணையிலேயே இந்த வீடியோவில் ஃபுல்லாக முடிய போதுண்டு. செந்திரனாக்கள் அங்கே பெயிண்ட் அடிச்சு கொண்டு இருக்கணும். அதனால கூப்பிட்டா பேசுவாருன்னு கூப்பிட்டே இல்லைண்ணே சாப்பிடுவோம். நல்லா இருக்குண்ணா. வேறு என்னென்ன கிடக்குது? என்னது? கருவாடு பொரியல், மற்ற சம்பல் மீன் பொரியல், கருவாட்டு பொரியல் மீன் பொரியல் எல்லாமே நல்லா இருக்கு. தங்க மரம் பழைய தெரியுது. என்னது? அன்னைய தலை மீன் விருப்பம். எனக்கும் தலை மீன் விருப்பம். இந்த மீன் பெருசாக விருப்பம்ல அப்படியா சாப்பிடவே இல்லை. கடல் மீன் தான் தலை மீன். கடல் மீன் தான் தலை மீன் தான் மெயின். அது மட்டும் தான் சாப்பிடணும் ஃபுல்லாகவே. எப்படி இருக்கா வேற அவிச்ச புட்டு? நல்லா இருக்கு, கொஞ்சம் இருக்கு. பிறகு உங்கள் அம்மா சரி செஞ்சுவா என்ன? அதுதான் அதுக்கு நான் தண்ணியை கூட வச்சு அவர் அவிச்ச முறை சரி, அண்ணி தண்ணி நிறைய வச்சுட்டாங்க. அதை சரிப்படுத்தி எடுக்கவே அவங்க நேரம் தெரியாம. உங்களோட அம்மா யோசிச்சுப்பா, இதுக்கு நானே வச்சிருக்கலாமே அப்படியே எல்லாம் யோசிக்கிறீங்க வேலையை காட்டி. சரியா? இனி அம்மா அடுப்பு பக்கம் விட மாட்டாங்க. அதை எங்க விட மாட்டாங்க. அதுக்காண்டி தான் வேணுமென்னு செய்றீங்களோ இல்லாட்டி இல்லைண்ணா. ஏதோ சின்ன மிஸ்டேக் கொண்டு வந்துட்டு நிறைய பேருக்கு அவிக்கிற இடத்துல அதுதான். ஆனால் நானும் நினைச்சுண்ணா நீங்கள் தண்ணி விடையக்கா தண்ணி காணாது இவ்வளோ அங்கடாக்கு அப்படிதான் நினைச்சுண்ணா. புட்டு நிறைய தண்ணி கூடிட்டு புட்டுக்கு மேலால வந்துட்டு அதுதான் தண்ணி கொதிக்க உங்களுக்குமே தெரியல. இன்னைக்குமே எல்லாமே நல்லா இருக்கும். கரை இல்லாட்டியும் இந்த கருவாட்டு பொரியலோடய நான் எவ்வளோ புட்டு பண்ணாலும் சாப்பிடுவேன். என்னன்னு உங்களுக்கும் கருவாடு பொரியல் காணும் என்ன? எனக்கும் கருவாடு பொரியல் தான் காணும். அப்போ என்ன செய்யணும்? நாங்கள் வீடியோ முடிப்போம்மா உண்மைக்குமே. அப்போ நாங்களும் அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள அப்புறம் இந்த கருத்தை எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புதிய சந்திப்போம். பாய்.